ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஐலாண்டுக்கு போக போகிறோங்க. இந்த ஐலாண்ட் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. உங்களால் மாலத்தீவ்ஸ், அந்தமான், லட்சத்தீவுக்கு போகணும்னு ஆசை, ஆனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐலாண்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஐலாண்டில் இருக்கிற கடல் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடல் தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த பீச்சில் நீங்கள் போகும்போது உங்களால் டால்ஃபின்ஸையும் பார்க்க முடியுங்க இந்த ஐலாண்டில். இந்த ஐலாண்டு பேர் தாங்க குருசடை தீவு. இன்னைக்கு நம்ம இங்கே தான் போக போகிறோம். இந்த ஐலாண்டு எங்கே இருக்குது, இந்த ஐலாண்டுக்கு எப்படி போகணும், இந்த ஐலாண்டு போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், இந்த ஐலாண்டில் நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குருசடை ஐலாண்டுக்கு தாங்க போக போகிறோம். இந்த ஐலாண்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்பில் குத்துக்கால் பீச்சுன்னு போட்டிங்கன்னாலே கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுரும். பாம்பன் பிரிட்ஜிலேருந்து இந்த ஐலாண்ட் சரியாக 7.3 கிலோமீட்டர் தான் இந்த பீச். நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்கால் மடம் பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே வரலாங்க. ஆனால் பஸ்ஸு டைமுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ பேசி தான் ஒரு 3 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். இந்த ஐலாண்டுக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கங்க. ஒருத்தருக்கு 300 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராவல் கைடு ஒருத்தர் இந்த ஐலாண்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். கரெக்டாக காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மட்டும்தாங்க அலவுடு. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஹாலிடேஸ்லையும் கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் ஒரு சண்டே தாங்க போயிருந்தேன். கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நாங்கள் இங்கே டிக்கெட்டுக்கு பேர் கொடுக்கும்போது மணி சரியாக 11. எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகும் பொழுது 12:30 மணிக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. 1.5 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு தாங்க இருந்தோம். இப்போ இந்த மேப்பில் நம்பர் 6ன்னு போட்டிருக்குல்ல, இப்போ அங்கே தான் இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம ஒரு 1/2 hour போட்டில் ட்ராவல் பண்ணி அந்த சைடு இருக்கிற குருசடை தீவு ஐலாண்டுக்கு போக போகிறோம். இங்கே ஐலாண்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டீ கடை இருக்குங்க. இங்கே ஸ்நாக்ஸ் தான் கிடைக்குது. உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வேணும்னா நீங்கள் வாங்கிட்டே வந்துடுங்க. இங்கே ஹோட்டல் எதுவுமே இல்லை. 1.5 மணி நேரம் வெயிட்டிங் டைமில் பக்கத்தில் இருக்கிற விவேகானந்தர் மியூசியமும் கடல் அருங்காட்சியகத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். உங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிடுவாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிக்கெட் எடுப்போம். ஒருத்தருக்கு 300 ரூபாய். டிக்கெட் எடுத்தவனும் நம்மளை தமிழ்நாடு வனத்துறை இந்த போட்டில் ஏற்றிட்டு போவாங்க. காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தாங்க கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு மேலே நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு சில நாட்களில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த குடசரை தீவு ஐலாண்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு காற்றோட வேகம் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, 11 மணிக்கு மேலே வந்தால் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இந்த கடலில் டால்ஃபின்ஸ், கடல் பசு, ஆமை, கடலாமை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. லக் இருந்துச்சுன்னா டால்ஃபின்ஸ் வெளியே துள்ளி வரும். நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் நான் போகும் பொழுது டால்ஃபின்ஸ் வரல. சரி, ரிட்டர்ன் வரும்போதாவது பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன். சரியா 25 நிமிஷத்துலேயே என்னை அந்த ஐலாண்டுக்கு போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்க. இதுக்கப்புறம் அந்த ஐலாண்டில் 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடக்கணும். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு காமிப்பாங்க. கடல் சார்பாக நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் போட் பயணத்துக்கு அப்புறம் நம்ம ஐலாண்டுக்கு வந்துட்டோங்க. குருசடை தீவு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் மொத்தம் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 2.5 கிலோமீட்டர் இந்த ஐலாண்ட் பறந்து விரிஞ்சிருக்கு. இந்த ஐலாண்டில் இப்போ நம்ம போட்டில் வந்தது பே ஆஃப் பெங்கால். இந்த ஐலாண்டுக்கு அந்த சைடு இருக்கிற கடல் இந்திய பெருங்கடல். இந்த கடல் ஏன் பாதுகாக்கத்தக்க வேண்டிய கடலாக இருக்குன்னா இங்கே கோரல் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோரல் ரீஃப் அதிகமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற கடலில் 1% தான் கோரல் ரீஃப் இருக்குது. அந்த 1% பகுதி தான் 25% கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் என்னென்ன விலங்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ், கடலாமை, கடல் பசு, கடல் பன்றி, கடல் சுறா, கடல் திமிங்கலம், கடல் குதிரை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குங்க.
கடல் பசுங்கிறது இங்கே தான் இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்தமானில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த கடல் பசுங்கிறது வெஜ் மட்டும்தாங்க. கடலில் இருக்கக்கூடிய புட்களை மட்டும்தான் சாப்பிடும். தமிழ்நாடு வனத்துறையே போட்டில் உங்கள் கூட அனுப்பும் பொழுது இங்கே ஒரு கைடு அனுப்புவாங்கங்க. அவங்க இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது மேலே கடல் பசுவோட முதுகெலும்பு, திமிங்கலத்தோட முதுகெலும்பு, இங்கே இருக்கிற விலங்குகளோட கடல்வாழ் உயிரினத்தோட எலும்புகள்லாம் வச்சுருப்பாங்கங்க. இது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கிற அண்ணனே ரொம்பவும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இதில் கோரலும் இருக்குங்க. ஒரு கோரல் இறந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஏர் ட்ராப் ஆகிறதுக்கு 4லேருந்து 7 வருஷம் ஆகும். 4லேருந்து 7 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கோரல் ஆட்டோமேட்டிக்காக கடலில் மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வீடியோவில் க்ரீன் கலரில் இங்கே இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு வகையான கோரல் தான். அந்த டைப் ஆஃப் கோரல் மட்டும்தான் கடலில் மிதக்கும். இந்த ஐலாண்டில் நம்ம 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வருங்க. ஒத்தடி பாதை தான். இங்கே போகும்பொழுது இங்கே மட்டுமே வளர்கிற நிறைய செடிகளை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த செடிகள்லாம் இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்கே பிரிட்டிஷ் பில்டிங் கட்டி, ஆஃபீஸ் கட்டி இங்கே இருக்கிற மெரைனை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்லாம் இப்போ இடிஞ்சிருச்சு. அந்த பில்டிங்கை இப்போ ரினோவேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். 200 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஆங்கிலேயர்கள் ஒரு லைப்ரரியும் கட்டியிருக்காங்க. இப்போ அது எல்லாமே இடிஞ்சிருச்சு. பிரிட்டிஷோட காலத்தில் இங்கே அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணிக்கு ஒரு கிணறும் நோண்டியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கிணறுல உப்பு தண்ணி மட்டும்தாங்க இருக்குது. இந்த ஐலாண்டில் கோரல் ரீஃப் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது கல்ஃப் ஆஃப் மன்னாரில். அப்போ கோரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோரல் ரீஃப் அப்படிங்கிறது ஒரு வகையான பவளப்பாறைங்க. அது கடலில் கோரல் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தால் சுரக்கப்பட்டது. அந்த பவளப்பாறை தான் கடலில் 1% மட்டும்தான், அதாவது உலகத்தில் இருக்கிற கடலில் 1% மட்டும்தான் கோரல் இருக்குது. அந்த 1% கோரல் மட்டும்தான் 25%க்கும் மேலே கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குங்க. எப்படின்னா, மீன்கள் இனப்பெருக்கத்துக்கு இந்த கோரல் ரொம்பவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஐலாண்டோட இந்த பக்கத்துக்கு வந்துட்டோங்க. இந்த பக்கத்தில் தான் கோரல் ரொம்ப அதிகமாக இருக்குது கடலுக்கடியில். இப்போ கையில் இருக்கிறது கூட ஒரு வகையான கோரல் தாங்க. இங்கே பீச்சில் மணல் கூட இல்லை, ஃபுல்லாமே கோரல் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கோரலை தான் நம்ம முழுக்க முழுக்க பாதுகாக்கணும். ஏன்னா இது கடல் அலையை தடுத்து சுனாமி வரும் பொழுது இந்த இடம் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற பவளப்பாறைகள் மட்டும்தாங்க. இப்போ நம்ம ஐலாண்டோட இந்த சைடு வந்துட்டோங்க. இந்த சைடு இருக்கிற கடல் வந்து இந்தியன் ஓசன். இங்கே கடல் அலை ரொம்பவும் ஸ்லோவாக வரும். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இங்கே இருக்கிற பவளப்பாறைகள் மட்டும்தாங்க. நாங்கள் ஒரு வீக்கெண்ட் டேஸில் போனதுனால இங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இங்கே ஒரு 1/2 மணி நேரம் தாங்க எங்களை ஸ்பெண்ட் பண்ண விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் போட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்களை விட்டதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த பேட்சை கூட்டிகிட்டு வர முடியும். நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கிங் டேஸில் வாங்க. அப்போ தான் இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும். இந்த ஐலாண்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். வெறும் 300 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் நம்மளை இந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளை திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. ஐலாண்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆன உடனே உங்களோட லெஃப்ட் சைடு ஒரு டவர் இருக்குங்க. அந்த டவர் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டவரில் வந்து பேனர் மாதிரி அடிச்சிருக்காங்க. இதில் இங்கே இருக்கிற டால்ஃபின்ஸோட டைப் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஐலாண்டோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இன்றைக்கி கடலுக்கு கூட்டிகிட்டு போவீங்களான்னு கேட்டுட்டு வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் நான் இங்கே வரும் பொழுது 11 மணிக்கு மேலே விண்டு ஸ்பீட் அதிகமாக இருக்குது, ஸோ அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. டெய்லியுமே காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. விண்டு ஸ்பீட் அதிகமாக இருந்தால் 11 மணியோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம பார்க்குற ஒவ்வொரு கடலோட வியூவுமே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஐலாண்டை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சுற்றுலாத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.